Hi learners, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான டாபிக் Proverbs translation. அதாவது ஊரு போகா நாய் சாகாது, ஆடு மாடு எது இருந்தாலும் பால் தான் வரும், புலி பசிச்சாலும் புல்ல தின்னாது, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இந்த மாதிரி நம்ம டெய்லி லைஃப்ல ஃபன்னியான ப்ராவர்ப்ஸ் தத்துவங்கள் சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம நிறைய கேட்டிருப்போம். அதுல இருந்து எப்படி இங்கிலீஷ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்றது அப்படின்றத இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டு சில ப்ராவர்ப்ஸும் வந்து நம்ம லைஃப்க்கு முக்கியமானதை நம்ம கத்துக்க போறோம். டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது நம்மளோட டெய்லி லைஃப் கான்வர்சேஷன் பிளஸ் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுறது எப்படி, ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட், அறம் செய்ய விரும்பு. இது நம்ம நார்மலா கேட்டிருப்போம். அறம் செய்ய விரும்பு அப்படின்னா desire to do good deeds அப்படின்னா நல்ல செயலை செய்யறதுக்கு நீங்களாவே முன் வரணும் அப்படின்றது தான் இதோட மீனிங். desire to do good deedsனா குட் டீட்ஸ் அப்படின்றது வந்து நல்ல செயல்கள். ஓகேவா? உங்களுக்கு இருக்கிற அந்த ஆர்வம், you have to have a desire to do some good things to others. அவ்வளவுதான். ஓகேவா? இதுதான் இதோட மீனிங். நெக்ஸ்ட், ஆற்றின் கரை ஒதுங்காதே. ஆற்றின் கரை அப்படின்னா ரிவர் பேங்க் சொல்லுவோம் இல்லையா, ரிவருக்கு கரை ஒதுங்குவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஒதுங்காதே அப்படின்றது வந்து ஒதுங்கி இருக்கிறது. ஓகேவா? இதே நம்ம இங்கிலீஷ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இதுக்கு என்ன மீனிங்னா, do not underestimate anyone by appearance. நீ கரை ஓரமா நிக்கிறதுனால நீ வந்து நல்லா தெரிய மாட்ட அப்படின்றது அர்த்தம் கிடையாது. டெஃபினைட்லி ஒருத்தவங்களோட உருவத்தை பார்த்து நம்ம அவங்கள எடை போடக்கூடாது. யூ ஷுட் நாட் அண்டர் எஸ்டிமேட் எனி ஒன் பை அப்பியரன்ஸ். அண்டர் எஸ்டிமேட் அப்படின்னா வந்து தாழ்த்துறது. ஓகேவா? ஒருத்தவங்கள தாழ்த்தி பேசுறது, ஒருத்தவங்கள தாழ்த்தி பாக்குறது, தட் இஸ் கால்ட் அஸ் அண்டர் எஸ்டிமேட். அப்பியரன்ஸ்னா வெளி தோற்றம். அப்பியரன்ஸ்னா என்னது? வெளி தோற்றம். என் கூடவே சேர்ந்து சொல்லுங்க, நான் சொல்ல மீனிங்க என் கூடவே சேர்ந்து சொல்லுங்க, அப்பதான் உங்களால சீக்கிரமா இங்கிலீஷ்ல பேச முடியும். ஓகேவா? அண்டர் எஸ்டிமேட்னா ஒருத்தவங்களை தாழ்த்துறது, அப்பியரன்ஸ் அப்படின்னா ஒருத்தவங்களுடைய தோற்றம், அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது. ஓகேவா? இப்போ ஒரு போலீஸ் வந்து மஃப்டில இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க போலீஸ் இல்ல, அவங்களோட வெளி தோற்றத்தை பார்த்தா அவங்க ரொம்ப நார்மல் பர்சனா இருப்பாங்க. ஆனா உங்களோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா he may be an SI officer, he may be an deputy superintendent of police, பட் அவங்களோட வெளி தோற்றத்தை மட்டுமே வச்சு அவங்களோட ப்ரொஃபஷனல் கெரியரையோ எதையுமே நம்ம வந்து எடை போடக்கூடாது. ஸோ அதுதான் இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கும் இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸ்க்கும் மீனிங். இந்த ப்ராவர்போட தத்துவம் அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட், ஆடு மாடு எது இருந்தாலும் பால் தான் வரும். இது தமிழ்ல உங்களுக்கு ஈஸியாவே இது புரிஞ்சிருக்கும். ஆடா இருந்தாலும் சரி மாடா இருந்தாலும் சரி அதுல இருந்து என்னதான் வரப்போகுது? பால் தான் வரப்போகுது. இதே நம்ம இங்கிலீஷ்ல சொல்லி பாருங்களேன், மில்க் இஸ் மில்க். பால் வந்து எப்பயுமே பால் தான். வெதர் ஃப்ரம் கோட் ஆர் கவ். வெதர் அப்படின்னா எதுவா இருந்தாலும் சரி. ஓகேவா? அது எதுல இருந்து வந்தாலும் சரி. மில்க் இஸ் மில்க். வெதர் அப்படின்னா எதுவா இருந்தாலும். இதை நீங்க நிறைய சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணலாம். ஓகேவா? வெதர் அப்படின்ற வேர்டு. ஓகேவா? ஃப்ரம் அப்படின்றது வந்து இதில் இருந்து அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரம் யூஸ் பண்ணணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு சாய்ஸா எடுக்கும் போது நம்ம ஆர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? மில்க் இஸ் மில்க், வெதர் ஃப்ரம் கோட் ஆர் கவ். இதே நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்மள வச்சு நம்ம சொல்லணும்னா, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, நான் நானாதான் இருப்பேன். ஐ எம் மைன். நான் என்ன மாதிரி தான் இருப்பேன். யார் என்னை பத்தி என்ன வேணா சொல்லட்டும். ஷி இஸ் ஹர்செல்ஃப். அவளாவே தான் இருப்பா. யார் அவளை பத்தி என்ன சொன்னாலும் பரவாயில்ல. வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஐ வில் பி ஆஸ் ஐ எம். அப்படி இருக்கணும், அப்படிதான் நான் இருப்பேன். ஓகேவா? இது ரொம்ப நல்ல விஷயம் எப்பயுமே. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. மில்க் இஸ் மில்க், வெதர் ஃப்ரம் கோட் ஆர் கவ். இதுல இருந்து வந்தாலும் சரி, அதுல இருந்து வந்தாலும் சரி, அது எப்பயுமே அதுவா தான் இருக்கும். ஓகேவா? ஒருத்தவங்க என்ன திட்டினாலும் சரி, ஒருத்தவங்க என்ன அடிச்சாலும் சரி, ஒருத்தவங்க என்ன சபிச்சாலும் சரி, நான் எப்பயுமே நானா தான் இருப்பேன். என்கிட்ட எந்த மாற்றத்தையும் நீங்க எதிர்பார்க்க முடியாது. தட்ஸ் இட். ஓகே? நெக்ஸ்ட், ஊரு போகா நாய் சாகாது. இது வந்து ரியலி ரொம்ப ஒரு மோட்டிவேட்டடான சென்டென்ஸ். எந்த வகையில நான் சொல்றேன் பாருங்க. ஒன் who never explores never learn. இந்த ப்ராவர்போட மீனிங், இந்த தமிழ்ல இருக்கிற இந்த தத்துவத்தோட மீனிங் வந்து இங்கிலீஷ்ல இதுதான். இப்ப தமிழ்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒன்னும் புரியாது இதோட மீனிங். பட் இங்கிலீஷ்ல பாருங்க,
ஊரு போகாத நாய்னா ஊர்ல இருந்து வெளியே போகாத நாய் வந்து சாகாது, இதுதான் இதோட மீனிங். பட் இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒன் who never explores. எக்ஸ்ப்ளோர்ஸ் அப்படின்னா வெளியே போகாது, வெளி இடங்களை போகாம ஒரு 4 செவத்துக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால எதுவுமே கத்துக்க முடியாது. அதுதான் இதோட மீனிங். ஓகேவா? நீங்க ஒரு 4 செவத்துக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு நான் இப்படி ஆகணும்னு ஆசைப்படுறேன், நான் அப்படி ஆகணும்னு ஆசைப்படுறேன், வெறும் பகல் கனவு மட்டுமே நம்ம கண்டுகிட்டு இருக்க கூடாது. டெஃபினெட்லி யூ ஷுட் கோ சம்வேர். ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுல இருந்து வெளியே வாங்க, அப்புறம் உங்க ஊர்ல இருந்து வெளியே வாங்க, அப்புறம் நாட்டுல இருந்து வெளியே வாங்க. சம்திங் உங்களால ஒரு விஷயம் கத்துக்கணும், நான் வந்து ப்ளோ அப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வெளியே வரணும். யூ ஷுட் எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப் டு த வேர்ல்ட். அதுதான் உண்மை. ஓகேவா? நெவர் லேர்ன். ஒண்ணு நீங்க உங்களை ஒரு தடவையாச்சு நீங்க உங்களை வந்து உங்களோட பயம் தயக்கம் இது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்களாவே தானா வெளியே வந்தா மட்டும்தான் உங்களால நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். ஸோ ஒன் ஹூ நெவர் explore their self never learn. They will never learn anything. Definitely you should explore yourself. So that is the meaning, right? Okay. அப்பத்துக்கு சோறு சுவை, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம், கமெண்ட் பண்ணுங்க. அப்பத்துக்கு சோறு சுவை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துடலாமா? ஃபைன். The real taste of food is felt only when hungry. இதுக்கு என்ன அர்த்தம்? சாப்பாட்டோட அருமை உனக்கு எப்ப தெரியாது, பின்னாடி நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு நம்ம அம்மா நிறைய தடவை நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? உங்க வீட்லயுமே அம்மாவா இருக்கட்டும், பாட்டியா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க சாப்பாடோட அருமை உனக்கு இப்ப தெரியாது, நாளைக்கு நீ பசின்னு நிற்கும் போதுதான் உனக்கு தெரியும்னு சொல்லுவாங்களா, அதுதான் இதோட மீனிங். த ரியல் டேஸ்ட் ஆஃப் ஃபுட், உண்மையான அந்த சாப்பாடோட ரியல் டேஸ்டா இருக்கட்டும் இல்ல ரியல் வேல்யூவா இருக்கட்டும், ஃபெல்ட் அப்படின்னா ஃபீல் பண்ணுவீங்க. எப்ப ஃபீல் பண்ணுவீங்க? எப்ப உணர்வது. ஃபெல்ட் அப்படின்னா வந்து உணர்வது. ரியல் டேஸ்ட் ஆஃப் ஃபுட் இஸ் ஃபெல்ட் ஒன்லி வென் ஹங்க்ரி. பசிக்கும் போது மட்டும்தான் சாப்பாடுடைய ரியல் வேல்யூ உனக்கு புரியும், ரியல் டேஸ்ட் உனக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த சென்டென்ஸ். ஓகேவா? நல்லா இருக்குல்ல? ஸோ ப்ராவர்போட நெக்ஸ்ட் பார்ட் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஐ திங்க் வி ஹவ் சீன் 5 sentences. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்ல கத்துக்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்றது என்ன சென்டென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலி பசிச்சாலும் புல்ல தின்னாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுக்கு என்ன இங்கிலீஷ்ல மீனிங், இதுக்கு என்ன இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் இன்னும் உங்களுக்கு என்னென்ன ப்ராவர்ப்ஸ்க்கும் உங்களுக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் வேணும், அதோட மீனிங் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கூட ஒரு 10 ப்ராவர்ப்ஸா எனக்கு எழுதி கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினெட்லி ஐ வில் teach you that in the next video. Okay, ma? I will see you in the next interesting and important video. Bye, friends.